உலகெங்கிலும் வாழும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புறத்தலைவர் அன்பு ரசிகர்களுக்கு இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நாளைக்கு மிகப்பெரிய நன்றி. ஐயா நாமக்கல்ல இருந்து சென்னைக்கு வந்திருக்கீங்க. நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆவலா தான் நாடணும். இவங்க கூட இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, சார் இந்த மாதிரி திரைவிட்டா எந்த பிரீமியம் கொடுத்ததில்லை, அன்மேக்காப்ல அந்த மாதிரி சொல்லி ஐயாவுடைய புகழ், ஐயாவுடைய அந்த முக பாவனைகள், ஐயா செய்கிற சில காட்சிகள் எல்லாம் அப்படியே தத்ரூபமாவே நம்மளுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரியே இருக்குன்றது எங்களுக்கு மிக இதுவா தெரியுது. நாங்கள் பார்த்துருக்குறோம். நீங்க சென்னைக்கு வந்திருக்கீங்க. உங்களுடைய அனுபவம் சென்னையில எப்படி இருக்கு? உங்களை எத்தனை பேர் ரசிக்கிறாங்க? உங்களை எத்தனை பேர் விரும்புறாங்க? நீங்க போற இடத்துல இந்த தமிழ்நாடு நம்மளுடைய சென்னை மக்கள் எல்லாம் எப்படி செய்யறாங்க, எப்படி பழகுறாங்க, அவங்கள பற்றி ஒரு சில கருத்துக்கள் சொல்லணும். ரெண்டாவது நம்மளுடைய எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம், தமிழ்நாடு நடன மேடை சொந்தங்கள் சொல்லி ஒரு சங்கத்துல நீங்களும் ஒரு உறுப்பினராக இருந்து அதுலயும் பல சேவைகள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த நடன மேடை சொந்தங்கள் சங்கத்தை இன்னும் கொஞ்சம் பிரபலப்படுத்துறதுக்கோ இல்லை அதிகப்படியான உறுப்பினர்கள் சேர்க்கிறதுக்கும் ஐயாவுடைய ஒரு ஆலோசனை. தமிழ்நாடு மேடை சொந்தங்கள் வந்தவங்கன்னா அதாவது முதல்ல என் பக்கத்தில் உட்காந்து சொல்லணும்னா காலேஜ் பருவத்திலிருந்து என்னுடைய பயணிக்கிறார் பன்னீர்செல்வம் தொழிலதிபர், ஒரு நலவீரர். இப்போ இவர் மூலியமாக எல்லாம் மிகப்பெரிய அளவில் அடுத்த கொள்கை லட்சிய திரைப்படங்களை கொண்டு வருவார். இப்போ இவர் பிரேம்நாத் ஆசிரிய இனிய என்ன சொல்லணும், பிரேம்நாத் நல்ல இந்த மாதிரி ஒரு நீங்களே இப்போ இவர் மூலியமாக சென்னை மக்கள் பொறுத்த வரைக்கும் இனியவர்கள் போராட்டங்கள் கிடையாது. அது சென்னைங்கிறது சொர்க்கவாசிகள் இடமும் இருக்கு, ரொம்ப மிகுந்த ஏழைகள் நகரமாகவும் இருக்கு. அதனால இது முக்கியமாக நம்ம கவனிப்பது என்னன்னா, உழைப்பாளிகளுக்கு நல்ல சென்னை அதான் இருப்பவர்கள் கொஞ்சம் பரந்த மனசோட எல்லாத்துக்கும் சேர்க்கிற இடம் இருக்குன்னா சமுதாயமும் சமுதாயம் புரட்சி தலைவர் வழியில் என்ன ரசிக்கிறது அப்படிங்கிறது இப்போ தெரியும். அதிகமான வெளிநாடுகள்லேயே வெளிநாடுகளில் இது வரைக்கும் இங்கே சென்னை எனக்கு பிடிப்பதற்கான முக்கிய காரணம் புரட்சி தலைவரை வாழ வைக்க. புரட்சி தலைவர் வாழ்ந்து அவர் சக்கரவர்த்தியாக திகழ்ந்து இந்த பொருளை சம்பாதித்து உழைப்பு சம்பாதித்து அத்தனை சுற்றியும் இல்லாத மக்களுக்கே தெய்வமாக தெய்வம். அந்த அடிப்படையில் ஒரு வேடத்தில் நாடுகளுக்கும் போய் அவருடைய நல்ல லட்சிய கருத்துக்களை சொல்றதுல ஆண்டவனுடைய கருத்தை நான் நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் அந்த அன்மேக்கப்பில் மேக்கப் கொடுத்து பேட்டி கொடுக்கவே இல்லை. ரஜினிகாந்தே சர்வசாதமாக அவருடைய இயற்கையான புரட்சி தலைவர் பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு இமேஜ், அதாவது ஒரு நடிகன் அப்படிங்கிறது அந்த ஒரு இமேஜை காப்பாற்றணும். அது புரட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் வாழ்நாள் பூரா கிடைக்கும். நான் கூட ஷூ இல்லாமல் பேண்ட் ஷூ யூஸ் பண்ணவும் வெளியே வந்ததே. நான் கிட்டத்தட்ட 12 வயசுலேருந்தே நான் ஷூ போனேன். அது என்னன்னு சொல்ல தெரியல எனக்கு.
வெளியில நான் இந்த லுங்கி கட்டிக்கிட்டு இதெல்லாம் வெளியே நான் வந்ததே இல்லை. அது அதான் அவராவே வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்றது ஒரு அவ்வளவுதான். அப்படி வந்துச்சு. இப்ப நீங்க முஸ்லீம் டிவின்னு பார்த்தேன். எனக்கு இந்த முஸ்லீம் டிவி அதாவது எனக்கு நம்ம இஸ்லாமியர்கள் நிறைய நண்பர்கள் எனக்கு துபாயில் இருக்காங்க, மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, பிரான்ஸ், லண்டன், கனடா, பல நாடுகள் இருக்காங்க. ஒரு காலத்தில் நான் ரோலக்ஸ் வாட்ச் வியாபாரம் பண்ணும்போது எனக்கு உதவி செஞ்சது உங்கள் முஸ்லீம் நண்பர். அதனால் எப்பயுமே அவங்க மேலே நான் ஒரு பாசம் பற்றி நான் வச்சிருக்கேன். அதனுடைய அடிப்படையில் இப்போ நீங்களும் ஒரு அந்த இனத்தை சார்ந்தவர்கள்னால நீங்கள் வந்து இந்த மனசாட்சி டிவி, இந்த டிவி மேலும் மேலும் பெருகி நீங்கள் நல்ல வாழணும்னு எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன். இது அதான் இந்த 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 பேட்டி வந்து இன்னைக்கு கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, நான் ஆக்சுவலி ஒரு சினிமா படத்தில் புரட்சி தலைவர் வேடத்திலேயே வரக்கூடிய ஒரு வாய்ப்பை ரோஜா கம்பைன்ஸ் காஜா மொய்தீன் அவர்கள் தயாரிப்பாளர், இது நம்ம இது பிரபு சாலமன் இயக்குனர், இதில் மாம்போ அப்படின்னு ஒரு சிங்கத்தை பற்றிய ஒரு கதை. அந்த கதையில் முதலமைச்சர் எம்ஜிஆராகவே நான் வந்து நடிக்கிறேன். இந்த இதில் வந்து ரோஜா கம்பெனி சார்பில் இந்த எடுக்கிற படத்தில் அற்புதமான காட்சிகளை இந்த இது எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அது வந்து அவங்க திரைப்படங்கிறதுனால அந்த ஸ்டில்ஸை என்னால் இது பண்ண முடியாது, அது ரிலீஸ் பண்ண முடியாது. அது ஏன்னா தயாரிப்பாளர் டைரக்டருடைய விஷயம். இந்த மாம்போ படம் கண்டிப்பாக மக்களுக்கு மிகப்பெரிய நல்லபடியாக இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு விவசாயி வீட்டிலேயே மகிழ்ச்சி பொங்கணும்னா உழைக்கும் கைகளெல்லாம் ஒன்று சேரும். உலகெங்கிலும் வாழும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புறத்தலைவர் அன்பு ரசிகர்களுக்கு இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். புத்தன் காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவதற்காக? நாளும் உழைத்து தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக. கேள்விக்குறி போல் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக? மானம் ஒன்றே பெரிதென எண்ணி பிழைக்கும் நமக்காக. புத்தன் இயேசு காந்தி பிறந்த